welcome to this show. நான் உங்களோட சமீனா and this is ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும். சோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்மளோட 5 டீம்ஸ் ரெடியா இருக்காங்க. சோ நம்ம ஜட்ஜஸ் கூப்பிடலாம். Please put your hands together for Roja ma'am. கிளிமஞ்சாரோ மலைக்கணி மஞ்சாரோ கண்ணக்குழி மஞ்சாரோ யாரோ யாரோ மொஹஞ்சதாரோ நில்லோடஞ்சதாரோ பையே கோழிஞ்சதாரோ யாரோ யாரோ என் கொடுத்தா இருக்கால் உயர ஒளிப்படம் அப்படியே எனக்கா கக்கோழி கிண்ணி கோழி அப்பப்போ என்ன பின்னி கோழி இப்பப்போ மொத்தம் எண்ணி கோழி நீங்க ஆடுறதுக்கு என்னால மேட்சே பண்ண முடியல. அவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க. ஓகே சூப்பர், தேங்க்யூ சோ மச். லைக் ஐ செட் யூ லுக்கிங் வெரி பிரிட்டி. அப்படியே போய் அழகா அந்த சீட்ல உட்கார்ந்துக்கோங்க. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்தாச்சு. நம்ம செகண்ட் ஜட்ஜும் கூப்பிடலாம். the dawn of our show Mr. Ramesh Khanna. வெக்கம் போனதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே வெறுங்கம்பங்களி தின்னவரும் மண்ணுக்குள்ள அட தங்க பஸ்மம் தின்னவரும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தும் கொண்டு செல்ல. வெல்கம் சார். நான் எனக்கு பரவாயில்ல, உங்களுக்கு தான் வீட்டுல அடி விழுகும். சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் அந்த ஸ்டோரி எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ப்ளீஸ் டேக் இட். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது காமெடி கிராக்கர்ஸ். இப்பெல்லாம் செல்போன் வச்சு எத்தனையோ காமெடி நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு ராங் கால் காமெடி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வணக்கம், அலுவலகத்திற்கு வந்து விட்டீர்களா? யோ, ஏன் நீ இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க? கடந்த 15 நாட்களாகவே இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யாதால் இப்படியே பேசி பழகி விட்டது மகனே. உயிரை வாங்குறப்போ சரிதான். காலைல வந்ததுமே வேலைக்கு இறங்கிட்டு என்ன விஷயம்? என்ன செய்வது, காலையில் வந்தேன், உள்ளே வாங்கு வாங்கு என்று மேனேஜர் வாங்கினார், வாங்கி கொண்டு வந்தேன். இப்போது வேலைதானே பார்க்க வேண்டும். ஏதோ பார்த்தோல. எவன் உயிரை வாங்குவது? யாராவது ஒருவன். ஹலோ ஹலோ, உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். இதை அறிய 30 ரூபாய் கட்டணம் மட்டுமே. அட பாதி, கீழே விழுந்து எந்திரிச்சிருக்கிற. இந்த நாள் இனிய நாளா இருக்கட்டும் வாழ்த்துறானா. வாகனம் ஓட்டும் போது செல்போன் பேச வேண்டாம். இது போல அறிவுரை வேண்டும் என்றால் 40 ரூபாய் கட்டவும். ஏண்டா, நீ போன் பண்ணதுனால தான் நான் போன எடுத்தேன். இதுல வேற அறிவு கட்ட வை, எனக்கும் இது பண்றாங்க. நாசமா போறவங்க. என்ன மேட்ச்? யாருக்கு போன் போட்டா? காலையில் எவனும் உயிராவது வாங்க வேண்டும், அதற்கு தானே சம்பளம் வாங்குகிறார். என்ன இப்படி பண்றானுங்க, அலம்பல் பண்றானுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க சார். ஒரு சிம் கார்டு ஒன்று மிஸ் ஆயிடுச்சு சார். அப்படியா சார்? பேர் சொல்லுங்க சார். ராமசாமி. நம்பர் சொல்லுங்க சார். 9840130479. யாரு, உங்களுதா? இல்ல சார், எங்க அப்பா. போய் அவரா சொல்லுங்க. சார் சார் சார், அவர் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில இருக்காரு சார். உடம்பு இல்லை? ஆமா சார். என்னாச்சு அப்பாவுக்கு? ஹார்ட் அட்டாக் சார். என்ன வயசு ஆகுது? 70 வயசு ஆகும் சார். அட பாவம், ஹாஸ்பிட்டல் ஏதாவது பாருங்க. இது முன்ன மாதிரி அப்படியே மாற பிச்சு எடுத்துட்டு இதயத்தை வெளியெடுத்துலாம் சண்றது இல்ல. இப்ப லைட்டா ஒரே சின்ன இன்ஜெக்ஷன் போடுறாங்க, கிளியர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மெடிக்கல் பில் இதெல்லாம் என்னது பாலிசி, அதை கட்டினா பணம் வந்துடுது. அப்படியா சார்? நீங்க சிம் கார்டு விக்கிறீங்களா இல்ல பாலிசி போட்டு இருக்கீங்களா? சிம் கார்டு கிடையாது, நீ கிளம்புங்க. சார் 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 சார், என்ன பெரிய மனுஷன் ஏதோ நல்ல விஷயம் சொல்ல நீ வந்து கிராஸ் கொஸ்டின் கேக்குற. சரி ரைட்டு, சிம் கார்டு தொலைஞ்சு போச்சுன்ற அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இந்த ரேஷன் கார்டு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? ரேஷன் கார்டு இருக்கு சார். கொடுப்பா பாப்போம்.
அங்க இருக்கேன். சரி சார். ஓ மொத்தம் 7 பேரா? ஆமா சார். நீதான் மூத்த பிள்ளையா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? மூஞ்சி கொஞ்சம் முத்தி இருக்க. சரிப்பா, என்ன போன வாரம் வந்து 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ புழுங்கலரிசி, 2 கிலோ கோதுமை, 3 கிலோ சக்கரை வாங்கியிருக்கேன். என்னப்பா உங்க ஏரியாவில் 2 கிலோ கோதுமை போடுறாங்க? ஆமா சார், எங்க ஏரியால எப்பவுமே அப்படித்தான் சார். எங்க ஏரியாவில் 5 கிலோ போடுறாங்க. ஆமா சரி சரி, இந்த அது அந்த அரிசி பருப்பு கோதுமை எடுத்துன்னு வந்திருக்கியா சார்? இதுக்கு சார் அதெல்லாம் கேக்குறீங்க? யோ நீ அந்த கடையில போய் வாங்கினா நான் எப்படி நம்புறது? நீயே சும்மா கிரிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டா? பாருங்க சார், எந்த கோயில்ல வேணாலும் சூடம் பொருத்தி சத்தியம் பண்ணுவேன் சார். அந்த கடையை தான் நான் வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது ஓட்டர் ஐடியா ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? இருக்கு சார். அதையாவது கொடு. ஓட்டர் ஐடி ராமசாமி இல்ல? ஆமா சார். குடுப்பா. ஒரே கஸ்டமர் கிட்டே எவ்வளவு நேரம் மேட்டர் முடிக்கிறது? போன வருஷம் எலெக்ஷன் ஓட்டு போட்டாங்களா? ஆமா சார். உங்க ஏரியாவில் யாரு நின்றது? முனியப்பன் ஒருத்தர் சார். நல்லதா வின் பண்ணிட்டாரா? வின் பண்ணிட்டாரு. எத்தனை ஓட்டு வித்தியாசம் வின் பண்ணாரு சார்? அதெல்லாம் எப்படி சார் ஆபத்துல வச்சுக்க முடியும்? தெரியல. கிளம்பு சார். வேற கப்பல் வாங்கி கிளம்பு சார். சார் கிளம்பு நிமிட்டேன். போங்கய்யா. வாயா நீங்களும். வணக்கம். யோ ஐயோ நீ பாருப்பா நீ உயிரை வாங்குறேன். வணக்கம். நீங்கள் கஸ்டமர் கேருக்கு போன் செய்து உள்ளீர்கள். தமிழ் அறிய எண் 1 அழுத்தவும். और इंग्लिश +2. हिंदी के लिए 3 दबाइए. நீங்கள் தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து உள்ளீர்கள். சென்னை தமிழ் அறிய 1 அழுத்தவும். மதுரை தமிழ் அறிய 2 அழுத்தவும். திருநெல்வேலி தமிழ் அறிய 3 அழுத்தவும். தஞ்சாவூர் தமிழ் அழுத்த 4 அழுத்தவும். கண்ணு கட்டுதே, ஏதோ ஒண்ணு அமுத்துருவோம். திருநெல்வேலிப்பா. நீங்கள் திருநெல்வேலி தமிழை தேர்ந்தெடுத்து உள்ளீர்கள். இன்று திருநெல்வேலி தமிழ் பேசுபவர் விடுமுறையில் இருப்பதால் நீங்கள் முந்தைய மெனுவிற்கு செல்ல 9க்கு அழைக்கவும். ஏண்டா 9? நீங்கள் எங்கள் தொடர்பில் வந்ததற்கு மிக்க நன்றி. தமிழ் அறிய 1 அழுத்தவும். और इंग्लिश +2. हिंदी दबाइए 3 के लिए. வேறு மொழிகள் இல்லை. ஒண்ணுக்கே போயிடலாம் சாமி. நீங்கள் 1 தேர்ந்தெடுத்து உள்ளீர்கள். எங்களுடைய பணியாளரிடம் இணைப்பில் உள்ளார். சற்று பொறுமையாக இருக்கவும். வேமானிகளுக்கு வேற வேலையே இல்லை போல இருக்கு. என் தாலி அறுக்கவும் என் உயிரை எடுக்கவுமே வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னடா வேணா? மரியாதையா பேசுங்க சார். டேய், சென்னை தமிழை தேர்ந்தெடுத்தாப்பி தாண்டா பேசுவேன். கூமுட்டா என்ன வேணும்? சரிப்பா ரைட் விடுங்க. பில்லு கட்டி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் கனெக்ஷன் தரல சார் வீட்டுல. இத கரண்ட் பில்லா? அது கட்டினா என்ன ஏன்டா கேக்குற? சார் போன் பில்லு சார். போன் பில்லு எந்த பிரான்ச்ல கட்டின? உங்க பிரான்ச் தான் கட்டினேன். டேய், என் பிரான்ச்ல கட்டி என் கணக்குலயே வரலடா. அதனால நீ என்ன பண்ற, அதே பிரான்ச்ல போய் கேளு. சார் ஒரே தொல்லையா போச்சுப்பா. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எதற்காக? ஏன்? என் பொண்டாட்டியும் உதிக்கிறது, வரவனும் என்னை உயிரை வாங்குகிறான். என் 1 அழுத்தவும். சரியா போச்சு போ. ஹலோ, சாம்பாரை வைத்து விட்டார். வணக்கம். யாரு சார்? எனக்கு ஒரு சிம் கார்டு வேணும் சார். சிம் கார்டா? தந்துல சார். உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க சார். என் பேர் சார் ரமேஷ். ரமேஷ் சார். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இது ரேஷன் கார்டு இருக்கா? இல்ல சார். எலக்ட்ரிசிட்டி கார்டு இல்ல சார். பாஸ்போர்ட் அதெல்லாம் இல்ல சார். டிரைவிங் லைசன்ஸ்? அட இல்ல சார். பணமாவது இருக்கா? என்ன அடிச்சுட்டா? உங்கள்ட்ட ரேஷன் கார்டு இருக்கா? எதுக்கு? உங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்குதா? ஏன்? உங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கா? ஏன்பா கேக்குற? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதான். போலீஸ் ஸ்டேஷன்? நீ எங்கடா இருக்க? அட்ரஸ் சொல்ற. நீ அட்ரஸ் சொல்ற. எனக்கு தான் எதுவுமே இல்லையே. பாய். அட்ரஸ் சொல்ற. என்னப்பா கண்டவெல்லாம் வந்து அடிச்சுட்டு போறான் இந்த ஆபீஸ்ல உட்காந்தா? ஏன் என்று வந்தான் என்றும் தெரியவில்லை. ஏன் சென்றான் என்று. ஏன் நீ அவனை அடித்தாய்? அவன் ஏன்? மூடு அதுல பார். சில்ட்ரன்ல அடுத்த ஆபீஸ் பாரியா? சார் வாங்க சார். வாங்க சார். கம்ப்ளைண்ட் எடுக்க வந்திருக்கேன் சார். என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க சார். சார் மாசம் எனக்கு 30 ரூபா பிடிக்கிறாங்க சார். சார் கிரிக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சார். நீங்க அத வந்து ஆப்ஷன்ல போய் ஓகே பண்ணீங்களா? பண்ண அப்ப 30 ரூபா பிடிப்பாங்க சார். சார் மெசேஜ் வரல சார். மெசேஜ் எந்த மாசம் நீங்க கிரிக்கெட் கேட்டீங்க? இந்த மாசம் தான். இந்த மாசம் ஏதாவது கிரிக்கெட் ஆடிச்சா? இல்ல. ஆடலனா எப்படி மெசேஜ் வரும்? வராது சார். அவ காசு பிடிக்கிறீங்களா சார்? நீங்க தானே அந்த 30 ரூபா பிடிக்க சொன்னீங்க. அதனால பிடிச்சிருக்காங்க சார். மெசேஜ் வரல சார். யோ ஆனா தானே கிரிக்கெட் ஆனா தானே உங்களுக்கு மெசேஜ் வரும்.
இல்ல நீங்க கலெக்ட் ஆறீங்க. எனக்கு முதல்ல கேன்சல் பண்ணுங்க சார். கேன்சல் பண்றது? ஆமா ஆமா. வாயெல்லாம் சொன்னா கேன்சல் பண்ண முடியாது. உன் செல்லுல இருந்தே எஸ்எம்எஸ் பண்ணு, அப்புறம் கேன்சல் பண்ணி. பேலன்ஸ் இல்ல சார். அது நீ என்னென்ன பண்ணி போயா போ. இப்ப பிச்சை எடுத்துல அது மாதிரி 4 கம்பெனி போய் பிச்சை எடுத்து கொடுப்பானுங்க. டாப் அப் பண்ணி மறுபடியும் போயிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு கைய கால வச்சுன்னு சும்மா இருக்கிறது இல்ல. போன்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தா ஏதோ ஒரு நம்பர் அமைக்கிடுவானுங்க. ஆக்டிவேட் என்னையா ஒண்ணுக்கு போயிட்டு வரியா? ஹலோ, நீங்கள் அழைத்த எண் சரியாக இல்லை, பின்பு தொடர்பு கொள்ளவும் சொல்லுங்க. வந்த லைனை கட் பண்ணிட்டியா? சூப்பரா பார்த்து இவனுங்க ஏதாவது ஒண்ணு அமைக்கிறானுங்க மச்சி, அப்புறம் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஹலோ ஹலோ, எங்களை அழைத்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நாங்கள் உதவலாமா? போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸுக்கு எண் 1 அழுத்தவும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனாங்க? போலீஸுக்கு 0 அழுத்தவும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனாங்க? போலீஸுக்கு 100 அழுத்தவும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனாங்க? இது போலீஸுக்கு 100 அழுத்தவும். 100 அழுத்தவும். 100 அழுத்தவும். 100 அழுத்தவும். 100 அழுத்தவும். உங்களுக்கு ஏதாவது நான் உதவலாமா? கண்டிப்பாக. டென்ஷனாக இருந்தால் 1க்கு போய் வரவும், அதிக டென்ஷனாக இருந்தால் 2க்கு போய் வரவும், ஓவர் பசியாக இருந்தால் கேண்டீன் 3க்கு போய் வரவும். கண்டிப்பாக சென்று வருகிறேன். கம்ப்யூட்டர் உட்காந்து நாதாரி பைப்ல கம்ப்யூட்டரா மாறிட்டானே. 낮에는 따사로운 인간적인 여자 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자 그런 반전 있는 ஓகே சார், உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா இருந்துங்க. போன எபிசோட கொஞ்சம் குறைஞ்சிங்க. இது மாதிரி அதை மெயின்டைன் பண்ணி மேல வந்துட்டீங்க. நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாதி பேர் செல்போனால தான் அவசரப்படுறாங்க. பாதி பேர் இப்படியே கழுத்து வச்சு எடுத்துட்டு அப்புறம் அப்படியே வச்சிருக்காங்க. கழுத்தை எடுக்க மாட்டேன்றான். செல்போன் வச்சு பழகி போச்சு அவனுக்கு. அதனால ரொம்ப நல்லா இன்றைய செல்லுலார் திட்டத்தை பத்தி ரொம்ப அற்புதமா காமிச்சு. நைஸ், வெரி குட். ரோஜா மேம், உங்களுக்கு நல்லபடியாக காமெண்ட் சொல்லணும்னா 1 அழுத்த வேண்டும், இல்ல காரி துப்புனோம்னா 2 அழுத்த வேண்டும். ஒவ்வொரு எபிசோட்ல டிஃப்ரெண்டா நீங்க வரீங்க. அண்ட் ஒரு புது விஷயம் கொண்டு வரீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஸோ காமெடி கிராக்கர்ஸ் திருப்பியும் உங்களோட தூள் டக்கரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த எபிசோட் நீங்க வின் பண்றீங்களா இல்லையான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். அடுத்ததா ஒரு ஜாலியான பெர்ஃபார்மன்ஸ் தரதுக்காக வராங்க நம்பர் 5 இடியட்ஸ் தான். நம்ம தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க. ஆனா அர்னால் நம்ம தமிழ் சினிமால நடிச்சா அது ஆக்ஷன் மூவியா இருக்குமா இல்ல காமெடி மூவியா இருக்குமா? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அமெரிக்காவின் வருங்கால ஜனாதிபதி, ஃபியூச்சர் சிஎம் ஆஃப் அமெரிக்கா அரபோல்டு, வாழ்க வாழ்க. How possible? You act one Tamil film, not only America, all over world, you become a PM. It's possible. Yeah. He is director and he is assistant director. Please meet. Hi, I'm famous Hollywood actor Arbold. எனக்கு என்ன டேய், நான் யார் தெரியுமா? ரெண்டு மசாலா படம் கோயம்புத்தூர் கோணவாக்கியம் படத்துல 3 நாள் ஓடுச்சு. என் கையை உடைச்சிட்டான். அப்பா, ஏய் யாரா அது? ஆக்சுவலி சார், he is Arbold. ஆக்சுவலி தமிழ்ல இங்கிலீஷ். தட் இஸ் கரெக்ட். எக்ஸாக்ட்லி. இட்லிக்கு வழியில எக்ஸாக்ட்லி அவனே பேச வேண்டாங்கற. டேய், என்ன தமிழ்ல சொல்ல? யாரு இது? இல்ல சார், ஆக்சுவலி தமிழ்ல இல்ல சார். இவரு ஹேர் ஸ்டைல பார்த்தாவே உங்களுக்கு தெரிய வேணாமா? இவருதான் நம்ம ப்ரொடியூசர் சொன்னார் இல்லையா, அரபோல்டு. ஓ, அவனா நடிக்கிறதுக்கு? என்னடா, இருக்கிற ஹீரோவுக்கு இங்க வாய்ப்பு இல்ல. சரி, ஓகே, நல்லா நடிப்பானா? சூப்பரா நடிப்பார். சரி, ஓகே, போயிடலாமா? இப்ப ஓபன் பண்ணா என்னடா எடுத்துன்னா பிரேக்ன்றா? என்னையா? இல்ல, காலையில ஒரு சாப்பிடல சார். சாப்பிடுறது என்னடா சாப்பிடுவாங்க? 4 இட்லி வாங்கி கொடுங்க சார். என்னையா வேணும்? வாட் யூ வாண்ட்? ஆக்சுவலி 7 pizza and burger, chicken full coat and juice. நிறுத்து இங்க பாரு. நான் அந்த படத்தோட டைரக்டர். எனக்கு 150 ரூபா தான் டேட்டா. அதுலயே 50 ரூபாய் புடிச்சுக்குவா. இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அதெல்லாம் தயாரிப்பாளர் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லிரு. ஃபர்ஸ்ட் ஷூட், ஆஃப்டர் ஈட். யா, ஓகே, போலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னடா இவ? இங்க பாரு, 100 வருஷம் தமிழ் சினிமாவுல ஹீரோ என்டர் ஆகும் போது 25 பெண்களோட ஜக்கு ஆடவுண்டா. ஓகே சார், அதேதான் சார். சொல்லு. ஏமா டான்ஸ் மாஸ்டர் வாமா சார். பயங்கர செல் பண்றாங்களே.
அவனுக்கேமா கைய கொடுத்த அவன்டா உடைச்சிருவானே. இங்க வருமா, இவன் தான் புது ஹீரோ. இவனுக்கு எடுத்துள்ள ஒரு ஓப்பனிங் சாங் நீ அவனுக்கு சொல்லி கொடு. ஓப்பனிங் சாங்? எஸ், நான் போடுறேன், அதை பார்த்து அவரை பண்ண சொல்லுங்க. ஜஸ்ட் லுக் லுக். சார் இது மாதிரியே பண்ண சொல்லுங்க சார். சார் சார் என்னடா செட்ட அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? என்ன சார்? யாருமா நீ அது வேண்டாம், அவனுக்கு வேற ஏதாவது ஸ்டெப் போடு. ஈஸியா நான் போடுறேன், ஓகேவா? சரி போடு. சார் என்ன 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 நடக்குது? என்ன நடக்குதுங்க? யோ என்ன என்ன அது என்ன? இல்ல சார், கொஞ்சம் ஸ்லோவா போட்டு அவர் பாத்து யாருமா அந்த அவனுக்கு கொஞ்சம் ஸ்லோவா பண்ணி கொடுமா அவனுக்கு. சார் என்ன சரி ஓகே சார். போங்க சார். என்ன சார்? சார் வேணாம் சார், பியூட்டிஃபுல்லா ஒரு லவ் சாங் போயிருவோம் சார். இந்த சீனே வேண்டாங்கற. ரீட்டா சார் இந்த சீனே வேண்டாம். டேய் தொட விடுறியா? ஹீரோயின் தொட விடுறது இல்ல. அப்ப டைரக்டருக்கு என்னடா வேலைங்க? அப்புறம் பாயிண்ட் தொடுங்க, அப்புறம் எதுக்கு வரோம் நீங்க? சார் 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 அரபோர்ட் வெயிட் பண்றேன். போயிடலாம், அந்த டூயட் போயிடலாமா? டூயட் இங்க வர, இங்க வர. டான்ஸ் எல்லாம் வேண்டாம், அப்படியே பேசிக்கிட்டு அப்படி நடக்கிற மாதிரி. ஓகே சரியா? போடு போடு போடு. வேர் ஹீரோயின்? வேற யாரும் ஹீரோயின் இல்லையா? எங்க 4 படத்துக்கு அந்த பொண்ணு தான் ஹீரோயின். ஏன்னா எங்க ப்ரொடியூசருக்கு முக்கியமான தேவையான பொண்ணுது. சொன்னாங்களா? கேட்டாங்களா? இப்போ போயிடலாம் போயிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் லவ் சாங். வாட் ஆர் யூ டூயிங்? என்ன சார் நடக்குது? ரொமான்டிக் லிப் கிஸ். ஏய், தமிழ் படத்துல கமல் சாருக்கு கடைசி சீன்ல லிப் கிஸ், உங்களுக்கு ஓபனிங் சீன்ல லிப் கிஸ் கேக்குதா? நோ கிஸ், நோ டச், ஒன்லி லவ். நோ கிஸ், நோ டச், லவ். என்னடா கேக்குறா? சார் தொடவும் விட மாட்டேங்கிற, முத்தம் கொடுக்கவும் விட மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்குடா லவ்ங்கிறான் சார். அவனுக்கே அவன் இருக்கும்போது எனக்கு இருக்காது கேக்குற. அங்கிருந்து வந்தவனுக்கு அவன் பிரச்சனை இருக்கு. யூ டோன்ட் டச், ஜஸ்ட் வாக். நீங்க சார் நீங்க நிறுத்துங்க சார். நான் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி சார், ரமேஷ் கண்ணா சாருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி நடந்ததே கிடையாது சார். மறக்குது சார். இவருமா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு கூப்பிடுறோம், அது வரைக்கும் வரமா நில்லு. ஓகே சார். இப்ப ஒரு குத்தாட்டு போடலாமா? ஆமா டான்ஸ் மாஸ்டர். ஆமா இங்க வந்து இவ வேற ஆடிட்டே கிடப்பால. ஆமா ரொம்ப ஐயோ ஏமா ஏமா திட்டாத அவளை திட்டாத. ஓகேவா? ஓகே சாங். டிக டிக டங் டங் டிக டிக டங் டங். ஐயோ ஆகாதுங்க அது மட்டும். ஏய் கட் 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 கட். வாட் சார்? அவ ஆடுனா கூட தப்பு இல்லடா, நீங்க ஆடுனீங்க வர்றான். டேய் என்ன நடக்குது? டான்ஸ்ல கொஞ்சம் இது இல்ல சார். ஃபைட் ஃபைட் பேர் ஃபைட் போயிடலாமா? இப்போ எடுத்துன்னா ஃபைட். தமிழ் சினிமால ஒரு காமன் நேரம் பஞ்சு டைலாக். அர்போல்ட் ஜஸ்ட் வாட்ச் மீ. ஓகே. ஹேய், தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு வீட்டுல, ஏதோ ஒரு ரூம்ல, ஏதோ ஒரு கட்டில, ஏதோ ஒரு பெட்ல, ஏதோ ஒரு பொண்ணு நீ கற்பழிச்சிருந்தா உன்னை சும்மா விட்டு பண்ணா. ஆனா நீ கற்பழிச்சது என்னோட வீட்டுல, என்னோட ஊர்ல, என்னோட ரூம்ல, என்னோட கட்டில, என்னோட பெட்ல, என்னோட சொந்த தங்கச்சிடா. இனிமேல் நீ உன் பொண்டாட்டிய மட்டும் இல்ல, இனிமேல் இந்த ஊர்ல, நாட்டுல எந்த ஒருத்தனோட பொண்டாட்டியோ அக்காவையோ தங்கச்சியோ, ஏன் ஒப்பாட்டிய கூட உன்னால கற்பழிக்க முடியாதுடா. என்ன பண்ற போடுறா டேய். அவனை பேச சொல்லு. நோ சான்ஸ், நோ சான்ஸ், நோ சான்ஸ். நீ ஏன்டா நோ சான்ஸ்? நான் சொல்றேன் நோ சான்ஸ். இங்க பாரு, குத்தாட்டமும் போட மாட்டேங்கிற, சரக்கு அடிக்க மாட்டேங்கிற, டான்ஸ் ஆட எந்த தைரியத்தில் நீ தமிழ் சினிமா நடிக்க வந்த? நீ சார் நீங்க இந்த பக்கம் வாங்க சார், நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் பேசிக்கிறேன். உங்க மரியாதை இல்லைன்னு கெட்டு போய் அந்த எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எப்பேற்பட்ட டேரக்டர் தெரியுமா? அந்த எவ்வளவு ஹிட் பண்ண விட்டுருக்கா தெரியுமா? என்ன உனக்கு எல்லாம் பிரச்சனை? அந்த ஆளு கிட்ட ஏன்டா? நோ 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 நோ. ஐ லைக் தமிழ் சினிமா, பட் ஐ ஹேட் திஸ் டீம். திஸ் டீம். நீங்க என்ன சொன்னீங்க? நிறைய பேருக்கு வந்து டான்ஸ் சொல்லி தந்திருக்கீங்க. என்ன இப்ப நம்ம வந்து ரமேஷ் கண்ணா சார் கூப்பிட போறோம்.
அவருக்கு நீங்க வந்து டான்ஸ் ஆட கத்து தர போறீங்க. டைம் இல்ல இருந்தாலும் ஓகே. அவங்களுக்கு டைம் இல்லையா? ஆனா போனா போதுன்னு சொல்லி தராங்களா? நீங்க வந்துருங்க சார். I think இந்த எபிசோட்ல இந்த பெஸ்ட் காமெடில இருக்கு. ஓகே ரோஜா மேம் உங்களோட கமெண்ட்ஸ். சோ அவரோட டான்ஸ் பார்த்து நான் மொத்தமா மறந்துட்டேன். ஸ்கிரிப்ட் என்ன நடந்ததுன்னு மறந்துட்டேன் நான். ஒண்ணும் இல்ல ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இவங்க சாரி சுத்தி 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 டான்ஸ் ஆடினாங்க. டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்களா இல்ல டான்ஸ் ஆடி இருக்காங்களா? டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் மொத்தமா. எனக்கு நல்ல ஒரு பேர் கிடைச்சிருக்கு மேம். டைரக்டர் சார் சொல்லுங்க மேடம். டைரக்ஷன் நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். 6 பேக் என்ன திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டாங்க? கூப்பிட்டாரு, இவர்தான் கூப்பிட்டாரு, வேற எந்த டைரக்டர் கூப்பிடல, அதனால இங்கே சேர்ந்துட்டு. அதனால அங்க செட்டில் ஆயிட்டீங்களா? சோ அர்னாஸ் இங்க வந்து தமிழ் படம் நடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். சோ நல்லா இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட். வெரி நைஸ். ரமேஷ் கண்ணா சார் நல்ல தாட்டு. எல்லாருமே தமிழ் படத்தை மட்டும் கிண்டல் பண்ணுவாங்க. அது அற்புதமா காமிச்சிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you judges and thank you so much for that brilliant performance. அடுத்ததா ஒரு ஜாலியான பெர்ஃபார்மன்ஸ் தரதுக்காக வராங்க நம்ம ஜாலி பாய்ஸ். எல்லா பாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் கேர்ள் இருப்பாங்க. ஆனா அந்த ட்ரீம் கேர்ள் காஞ்சனாவா இருந்தா என்ன நடக்கும் அது நம்ம பார்க்கலாம். பேரு படையப்ப இளவட்ட நடையப்ப என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்ப நெஞ்சிலாறு படையப்ப பின்னால் 100 படையப்ப யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா வாசமுள்ள மனிதனப்பா நாம் மீச வச்ச யோ யோ ஹனி சிங்கர் அப்பா வா மச்சான் வா மச்சான். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்படியே இருக்கேன்டா. அப்படியே தான் இருக்கியா? அப்படியே தான் இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏன்டா? என்ன சந்தோஷமா இருக்கேன்னா ஒரு சூப்பரான ஒரு அழகான நல்லா நோட் பண்ணிக்க அழகான அம்சமான ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அப்படியா? ஆமா. ஆங்கர் மாதிரி இருந்தா பரவாயில்லையா? ஆங்கர் மாதிரியா? ஏண்டா அழகான பொண்ணுன்னு ஒரு வார்த்தை சொன்ன நோட் பண்ணியா நீ? மேடம் மாதிரி ஏன்டா அடிக்கடி எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை கெடுத்து போல ராஸ்கல்ஸ். வேற எப்படா உங்களுக்கு வேணும்? வேற எப்படா வேணும்? என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு. அதுக்கு முன்னாடி சரக்கு அடிக்கணும். சரக்கு அடிக்கலாமா? சரே பிஜி எங்க இருக்க? வாடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ். சரிண்ணே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா. இப்ப நம்ம சரக்கு அடிக்கணும். அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளவு ரூபாய் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல. சரிண்ணே. சரி. சூப்பரான சரக்கு வாங்கணும். சரி. என்ன சரக்கு வாங்கலாம்? அண்ணே மானங்கிட்ட மானிட்டர். மானங்கிட்ட மானிட்டரா? அண்ணே ஊருக்கு எடுத்து ஓல்டு மங்க. ஊருக்கு எடுத்து ஓல்டு மங்க வேணாம்டா. அண்ணே சிரிச்சு போன சிவாஸ்னே. அதெல்லாம் வேணாம்டா. ஃப்ரெண்ட கெடுக்கிற மாதிரி என்ன சரக்கு இருக்கு? ஃப்ரெண்ட கெடுக்கிற மாதிரி அண்ணே மண்டை ஓடு. மண்டை ஓடா மச்சான். நல்ல சரக்கு உட்காருடா. எதுவா இருந்தாலும் சரி ஓடி போய் டக்குன்னு ஒரு சரக்கு வாங்கிட்டு வர. சரி ஓகே. சரி சீக்கிரம் சரக்கு வாங்கிட்டா. சரி சொல்லு மச்சான். எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படா இருக்கணும்? அதோ கண்டிஷன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கூடாது. அப்ப ஊர்ல கல்யாணம் பண்ண பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டுறாங்க. அப்படிதான் நடக்குது. இப்ப 2 பேர்த்த கூப்பிட்டு பந்தாக்கி பேசி அனுப்பி ஆட்டி விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்க கூடாது. அதனால பொண்ணுக்கு முதல் விஷயம் கல்யாணம் ஆயிருக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் கேளு. அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னா அப்படியே உனக்கு எப்படி பொண்ணு பார்க்க சொல்லு. இருக்கேன் கவலைப்படாது. ஏன்டா உயிரை வாங்குற? இரு அவனுக்கு பொண்ணு பாப்பா. முதல்ல சரக்கு சொல்லு. சரக்கு சொல்லு. 1/2 மணி நேரம் சரக்கு வந்துச்சுல. அவனை கூப்பிடு. முதல்ல கூப்பிடு. சரக்கு வாங்க போனா தயாரிக்க போனானா? வெரி குட். அந்த 1 ரூபாய் நெத்தில வச்சுட்டு போறான். இருங்கடா அவசரப்படுவாங்க. அவசரப்படாதீங்க. வா
இப்ப நம்ம குடிக்கிறோம் மச்சான். எனக்கு இருந்தாதான் அடிக்கிறேன். இப்ப நம்ம இருந்தாதான் அடிக்கிறதுக்கு. சத்தியமா சொல்றேன், நீ இல்ல இங்கே குடிமகன் வெளியே சுத்தி கிடக்காது. இன்னும் இருடா, பொண்ணு அப்படி தெரியுமா இருக்கணும். என் பொண்டாட்டி பத்தி நான் சொல்றேன் கேட்டுக்கு முதல்ல. உன் பொண்டாட்டி பத்தி? ஆமா, பொண்ணை பத்தி கேட்டா பண்ண பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருடா, நைட்டு 1 மணிக்கு போனா, 1 மணிக்கு போனா வீட்டுல அப்படி கால் எடுத்து வச்சதும் என்ன பார்த்ததும் மச்சான். என்ன பார்த்தா ஒண்ணுக்கு போன மச்சான். ஒண்ணுக்கு அப்படி இருக்கணும் பொண்ணுனா. அப்ப பாத்ரூம் போனா லூசு பல பாத்ரூம். அவனை விடுறா, நீ சொல்ற பொண்ணுன்னா எப்பரா இருக்கணும்? இவனை கேட்டுக்கிறான். எப்பரா இருக்கணும் பொண்ணு? அதாவது சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு நைட்ல போனா யாரு? பொண்டாட்டி இல்ல நான். ஓகே. சவுண்ட் வரக்கூடாது மச்சான். அவ்வளவு சைலண்டா இருக்கணும். யாரு? பொண்டாட்டி. அந்த மாதிரிலாம் பொண்ணுங்க இருக்காங்களாடா மச்சான்? சாப்பாடு சூடா செஞ்சு வச்சிருக்கணும் உனக்கு. பாரு, இப்படிதான் பொண்ணுங்க இருக்காங்களாடா? சாப்பிடணும். அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்கடா மச்சான். கண்டிப்பா எனக்கு வேணும்டா. வேறு மச்சான், இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு காலைல எந்த பொண்ணு வந்தாலும் நாளைக்கு பேசி எப்படியாவது கரெக்ட் பண்றோம். யாரா அது? மச்சான் வேற சத்தம் கேக்குது மச்சான். யாரோ சேர் இருக்கிற மாதிரியே சத்தம் கேக்குது மச்சான். யார் மச்சான்? சரியும் புடிச்சோன்னு. ஒழுங்கா கம்முன்னு போய் இல்லாட்டி ரோஜா மேன்ட்ட புடிச்சு குடுத்துறான். மச்சான், யாருக்கா ஜில்லுன்னு இருக்குது போல. பெட்ஷீட் எடுத்துக்கிறா, போத்திட்டு கிளம்பிட்டு அப்படியே. அவளை உள்ள வர சொல்றான். ஏதோ சலகு சத்தம் கேக்குது மச்சான். கொலுசு போட்டா சலசலக்குன்னு தான் சவுண்ட் வரும். பின்ன வேற மாதிரியா சவுண்ட் வரும். ஏன்டா இப்படி மொக்க காமெடி பண்றீங்க? கூப்பிட்டியா? காஞ்சனா வந்திருக்கிறேன்டா. பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமாடா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குறாடே. யாரா முதல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றது? வாங்கடா முதல்ல. நான் காட்டுறான்டா பர்ஃபார்மன்ஸ். நான் போறேன்டா. நான் பாத்துட்டேன். என்ன ஏண்டா பொம்பளைங்கன்னா உனக்கு அவளா கேவலமாடா? இல்ல, குடிச்சிட்டு வந்தா அவளை கண்ட உதைச்சா ஒண்ணுக்கு வரணுமாடா பொம்பளை? எனக்கு ஒண்ணுக்கு வரணும். எப்ப பாக்குறேன். வாடா, அடுத்தவனுக்கு யாருடா பர்ஃபார்மன்ஸ் வேணும்? வா. ஏண்டா இருக்கிற பொம்பளைங்களை கேவலப்பட்டிருக்கிறியாடா? அக்கா. ஏண்டா அக்கா, இந்த பொண்ணு உனக்கு கேவலமாடா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இருக்கா. அவங்களும் உனக்கு கேவலமாடா? இல்லக்கா, அவங்க எல்லாம் எப்பவுமே அவங்கள போல ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமாடா? சத்தியமா கிடைக்காதுக்கா. உனக்கு எதுவுமே கிடைக்காதா? ஆடா டேய், அவன் அங்க இருக்கிறான் பாரு. எங்க? நான் இல்ல. ஏண்டா குத்தம் வச்சு குத்தம் பண்றவனு போறீங்க? எடுத்து வச்சுக்கிட்டால கண்ணால என தின்னாடா. கொஞ்சம் தண்ணி போல் அரசம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா. போடுதா, நல்லா போடுதா. திரும்படா, எல்லா பக்கம் போட்டு எல்லா பக்கம் எல்லா பக்கம் அவளை போட்டு வீட்டுல காலடி எடுத்து வச்சா என்னடா ரகுவர ஸ்டைல் எக்கோ கொடுக்குற? உப்ப உனக்கு கொடுக்கல எக்கோ. ஏண்டா ஆட்டமாடா கேட்டீங்க? ஆட்டம் பாக்குற என்னோட ஆட்டம்
இப்ப பழைய ஆட்டத்தை கொடியவனின் கதைய முடிக்க கொடவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்ப கிழிக்க நடு தெருவில் செதற அடிக்க புழுவ போல நசுக்கி எறிய புளிச்சரத்தோ தெளிச்சு நடக்க துண்டு துண்டா நறுக்கி எடுக்க துள்ள வச்சு உசுர எடுக்க சந்ததியே அதிர்ச்சி கொடுக்க சகல வித பதைகள் புரியவே வெஞ்சின வெஞ்சின பொங்க விளையாட வர காஞ்சனா பிடிக்காம ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஸ்கிட்ட வச்சு நல்லா அந்த கோவத்தெல்லாம் வெளியெடுத்துக்கலாம். வைஃப பத்தி இல்ல கேர்ள் பத்தி தப்பா பேசினா இந்த மாதிரி ஒரு காஞ்சனா வந்தாதான் இவங்க எல்லாருக்கும் பயம் இருக்கும். அவர் சொல்றது சவுண்டே வரக்கூடாதா வீட்டுக்குள்ள வந்தா சவுண்ட் வராது. நீங்க என்ன சொன்னீங்க? ஒண்ணுக்கு போகணுமா? இப்ப உங்களுக்கு வந்திருக்கு அவரை பார்த்து சேர்த்து வந்துருச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் எதுவுமே சொல்லிக்க எதுவுமே சொல்லலையா? பொண்ணு வேணுமா? பொண்ணு வேணும் இந்த முகரைக்கு. ஆனா ஒரு நல்ல மேட்டர் சொல்லிருக்கீங்க. அப்படி வந்தாங்கன்னா எல்லாரும் ஒரு பயத்துல தப்பு பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ ரோஜா மேம். ரமேஷ் கண்ணா சார் ரொம்ப நல்லா இருந்த ப்ரோக்ராம். இல்ல முதல்ல 3 பேர் உட்காந்து தண்ணி அடிச்சு பேசுனீங்கல்ல, அது கரெக்டா உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஈவன் டேக் இல்ல, கரெக்டா இல்ல. அது முதல்ல கொஞ்சம் நான் காஞ்சனா வந்தப்பறம் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அடிச்சோன்னு எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் வீக் காமெடியன்ஸ். படிச்சு பட்டம் வாங்கின டாக்டர் அண்ட் காசு கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்கின அரசியல்வாதி, இவங்க 2 பேர் மீட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? காமெடி தான் ஆகும். அந்த காமெடியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எங்கள் அண்ணன் டாக்டரே வாழ்க 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 வாழ்க. ட்ரீட்மெண்ட் எடுக்க கிளினிக் வந்திருக்கும் எங்கள் அண்ணன் டாக்டரே வாழ்க 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 வாழ்க. சார் நீங்களே இங்க உட்கார கூடாது, இது டாக்டர் சீட்டு. நானும் டாக்டர் தானே. நான் டாக்டர் அறிவு செல்வன். நீங்க? நான் டாக்டர் ராஜ்குமார். ஓ, எந்த கட்சியில இருக்கீங்க? கட்சியிலையா? ஆமா டாக்டர்னு சொன்னீங்கல்ல. அது கட்சியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பல்கலைக்கழகத்துல தான் கொடுப்பாங்க. நீங்க அந்த கழகத்துல இருக்கீங்களா? நான் இந்த கழகம் நினைச்சிட்டேன். என்னங்க சொல்றாரு அவரு? விடுறா கதிரே, அந்த ஆளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவர் டைவர்சிட்டில இதெல்லாம் கிடையாது போல இருக்கு. டைவர்சிட்டியா? அதாங்க யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி தான் அப்படி சொல்றாரா? ஆமா. வேற எதுக்கு எதெல்லாம் சொல்லுவாரு அவரு? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அப்பப்ப அர்த்தம் போட்டுக்க வேண்டியதுதான். ஏய் கதிரே, ஸ்டெதஸ்கோப் எங்கடா? ஸ்டெதஸ்கோப்பா? அதாங்க கண்ணுல போடுவோமே. கண்ணுல இல்லங்க, காதுல. கரெக்ட், காதுல இருந்து கண்ணுக்கு மூக்குக்கு மேல. ஐயோ, இப்ப என்ன எவ்வளவா சொல்லி தொலைறாரு அவரு? அதாங்க ஸ்பெக்ஸ். என்னடா சொல்லி எப்படா சமாளிக்கிறீங்க வச்சு? ஒரு நாளைக்கே உங்களுக்கு இப்படி இருக்க, டெய்லி இவரை வச்சு குப்பை கொட்டுறேனே, எனக்கு எப்படி இருக்கும்? ஓ, இப்ப ஸ்கேவெஞ்சரா நீ? We are the scavenger of the nation. இந்த அளவுக்கு என்னடா அர்த்தம்? அத அந்த முதவீடு தான் கேட்கணும். முதவி சொல்லு. சாரி சார், சொல்லுங்க சார். இதுக்கு We are the scavenger of the nation னா நாட்டை காப்பாத்துறவன்னு அர்த்தம். ஐயோ, அது சேவியர் ஆஃப் தி நேஷன் சொல்லணும். சேவியர் எங்க கட்சியோட அடிமட்ட தொண்டனாச்சே. அவன் எப்படிடா நாட்டை காப்பாத்த போறான்? முதல்ல இவனுங்கிட்ட நான் என்ன சேவ் பண்ணிக்கணும்? சேவ் எல்லாம் காலையில தான்ப்பா பண்ணனே. ஐயோ, என்ன காப்பாத்துறா ஆண்டவா. ஹலோ, என்னது மூடிட்டாங்களா? மூடிட்டாங்களா? நான் அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். என்னடா அண்ணா, நம்ம பஞ்சாலைய இழுத்து மூடிட்டாங்களா? அண்ணா, பஞ்சாலைய இழுத்து மூடிட்டாங்களா? யாரா அந்த வேலையை செஞ்சது? வைஜெயந்தி. ஐபிஎஸ்ஆ? நோ, எஸ்எஸ்எல்சி. எஸ்எஸ்எல்சியா? என்னங்க இது? எதுக்கே இப்ப துப்புன? வாயில கொசு பூந்துருச்சுமா. இல்லங்க, வெறும் எஸ்எஸ்எல்சி மட்டும் படிச்சு நீங்க எப்படிங்க இன்ஸ்பெக்டர் ஆனீங்க? எஸ்எஸ்எல்சி முடிச்சு டிகிரி எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ஐபிஎஸ் ஆன. பட் என் பேருக்கு பின்னால எஸ்எஸ்எல்சி அப்படி போட 4 எழுத்துதான் பெருமையா நினைக்கிறேன். ஏங்க, அதுலதான் நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டா? நோ, அதுலதான் நோ லட்டம். ஆமா, நான் எனக்கு எதுவும் செக்யூரிட்டி கேட்கலையே. கதிரே, நீ ஏதாவது போன் பண்ணியாடா? இல்லண்ணா, நான் ஒண்ணும் உங்க செக்யூரிட்டிக்காக வரல. பின்ன
உங்க பஞ்சாலை இழுத்து மூட சம்பந்தமா பேச்சுவார்த்தை பண்ண வந்திருக்கேன். நானே அந்த ஆலையை இழுத்து மூடலான்னு தான் இருந்தேன். என்ன கேட்காம நீங்க அந்த வேலையை செஞ்சது என் பிரிஸ்கிரிப்ஷனுக்கே இழுக்கு. அதாங்க பிரஸ்டீஜ். ஏதோ ஒண்ணு அதுக்கு இழுக்கு. பார், தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட. இந்த ஏரியால இருக்கிற அலற குழந்தைகிட்ட போய் டாக்டர் ஏஎஸ்ன்னு சொல்லிப்பாரு, அழுகையை நிறுத்திட்டு வாய மூடிக்கும். அதே குழந்தைகிட்ட போய் வைஜெயந்தி எஸ்எஸ்எல்சின்னு சொல்லிப்பாரு, அவங்க ஆத்தா வாயி சேர்த்து மூடும். வைஜெயந்தி, என் பவர் தெரியாம என்கிட்ட மோதிட்டு இருக்க. நான் நினைச்சா உன்னை தண்ணி இல்லா காட்டுக்கு மாத்திருவேன். ஏற்கனவே நான் சென்னையில தான் இருக்கேன். சூப்பர். அறிவு செல்வன், அண்ணனை கெட்ட வார்த்தையில திட்டிட்டீங்களா? ஒரு பையனும் மதியா இருக்க கூடாது. எங்கடா என் பேரை தரடா சொன்னா இருக்கலாம். ஆனா உங்களோட 40 ஆண்டு பொது வாழ்க்கையில யாராவது உங்களை டேய் அறிவு செல்வா அப்படியே கூப்பிட்டதுங்களா? அப்படி எங்கடா கூப்பிட்டா? அந்த அம்மா உங்க பேரை சொன்னதே அதுக்கு சம்பந்தம். டேய், நாளைக்கு அமைதி பேரணி நடத்துறோம். ஒரு பைய வீட்டுல அமைதியா இருக்க கூடாது. பஸ்ஸ கொடுத்துடலாம். டிராபிக் என்னடா என்ன பிலிம் காட்டுறியா? தலை தலையே சும்மா நிக்குது. நீ பாலு ஆடக்கூடாது. ஆட்னா வெட்டிடுவ. அறிவு செல்வன், நீங்க ஆலைய பத்தி என்ன சொல்றீங்க? அத காலையில சொல்றேன். அந்த கதை இங்க வேண்டாம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கேரண்டி இருக்கா? இவர் பெரிய ராலி ஃபேன், கேரண்டி கேக்குறாரு. யோ, அதுக்கு பேர் வாரண்டியா? ஏதோ ஒண்ணு அது இருக்கா? இப்படிலாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோட கொண்டாந்துருக்கேன். தேங்க் யூ அண்ணா. அது கைதி உத்தரவுனா? கைதி உத்தரவா? கதிரே, அந்த ஆன்டிசெப்டிக் பில்ல எடுத்து காமிடா. ஐயோ, இந்த ஆன்டிசெப்டிக் பெயில் ஏதோ ஒண்ணு அந்த கர்மத்தை எடுத்து காட்டுறா. அதத்தான் நான் எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டேன், கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. எது தொலைச்சிட்டியா? என் வாழ்க்கையே தொலைச்சிட்டியாடா. சாரி மிஸ் அறிவு செல்வன், பெயில் கிடைக்கலன்னா கண்டிப்பா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஒழுங்கா மரியாதையா வந்தீங்கன்னா வண்டியில கூட்டு போவேன். ஏதாச்சும் எடக்கு முடக்கு பண்ணுனீங்க, அவரு சட்டைய கலட்டி வேலைய உருவி கோடு போட்ட அண்டர்வேரோட நாய் மாதிரி தெரு தெருவா அடிச்சு எடுத்துட்டு போவீங்க, அப்படித்தானே? கரெக்ட். நான் இப்படித்தான் சொல்றேன். உனக்கு எப்படி தெரியும்? எத்தனை விஜயகாந்த் படம் பார்த்திருக்கேன். ஏண்டா என்ன கோடு போட்டு அன்றாயிரல அடிச்சு இழுத்துட்டு போறத பாக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஆன்டிசெப்டிக் பில்ல தொலைச்சிட்டியா? இந்த இங்கிலீஷ்காகவே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அறிவு செல்வன் போலாமா? கார் ரெடியா இருக்கு. வெட்டருவா தாங்கி வீசுகிற ஊரில் வெள்ளக்கொடி தூக்கி வந்தவனும் நீயே, நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம், சொன்னவனத்தானே சூழ்ந்ததின்று பாவம், கலங்காதே ராசி. நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு அங்க இருக்கா? நெஞ்சு வலிக்குது. இவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமா? அதெல்லாம் வராதுங்க. யாராவது அரெஸ்ட் வாரண்டோட வந்தா இந்த மாதிரி வரும். தாங்க முடியலையே. ஏம்மா, ஏன் லேட் பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க டக்குன்னு வர. ஆயா போலாம். இந்த மாதிரி நடிப்பாளர் சினிமாவில் நிறைய நாங்க பாத்துட்டோம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. அம்மா வார, ஆனா அதிகபட்சம் 2 வருஷத்துக்கு மேல ஜெயில் தண்டனை இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்? நான் எம்பி ஆகணும்ல. வருங்கால எம்பி டாக்டர் அறிவு செல்வன். இந்த கிளினிக்ல என்ன நடக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேன். ஆல்ரைட், கிளாசிக் காமெடியன்ஸ், சூப்பரா ஒரு காமெடி ஸ்கிட் எங்களுக்கு போட்டு கொடுத்தீங்க. செமையா இருந்தது. எனக்கு அந்த ஐபிஎஸ் மேடம், சாரி வைஜெயந்தி எஸ்எஸ்எல்சி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. செமையா ஆக்ட் பண்ணீங்க. நம்ம ஜட்ஜஸ்க்கு எப்படி பிடிச்சிருந்தது கேட்கலாம். ரோஜா மேம். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. பொலிட்டிஷியன் கேரக்டர் அண்ட் அவங்கள அசிஸ்டன்ட் கேரக்டர். சோ இந்த வயசுல என்ன ஆட்டம் போடுறீங்க சார்? இப்பவே இவ்வளவு ஆட்டம் போடுறீங்கன்னா அந்த வயசுல என்ன ஆட்டம் போட்டிருப்பீங்க? இப்போ நாங்க சின்ன பசங்க தான். ஒரே ஆட்டம். இன்னும் சின்ன பசங்களா? ஆஹா, அது தெரியுது. டான்ஸ் ஆடும் போது தெரியுது. ஆனா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி காமெடி நிறைய இடத்துல நம்ம பாத்திருக்கோம். இது நல்லா இருக்கு, ஆனா ஓல்ட் ஸ்டைல்ல இருக்கு. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, ட்ரெண்ட் மாறிச்சு, எல்லாமே ட்ரெண்டியா கேக்குறாங்க. சோ நிறைய புது புது விஷயங்கள் வருது. சோ இன்னும் பெட்டரா நெக்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது நல்லா இருக்கு, ஆனா இந்த மாதிரி நிறைய பழைய படத்துல பாத்திருக்கோம், நிறைய டிவி ஷோஸ்ல காமெடி ஸ்கிட்ஸ்ல பாத்திருக்கோம். சோ நம்ம 2 எபிசோட் பாத்திருப்பீங்க.
ஒரு டிஃபரெண்ட் தூளோட நம்ம வரோம். சோ அந்த தூள் பேருக்கு ஒரு ஏத்த மாதிரி ஒரு தூளா இருக்கணும். ஓகே ஷூர் மேடம். ஆனா இது வரைக்கும் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்ல கான்செப்ட். ஏன்னா டாக்டர் பட்டம்லாம் எவ்வளவு சாதாரணமா போயிடுச்சு நாட்டுல. சாதாரணமான ஒரு டாக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு 4 வருஷம் ஒர்க் பண்ணி படிச்சு என்னமோ பண்ணி கடைசி நேரத்துல வந்து யாரோ சும்மா ஒண்ணுமே படிக்காதவர் வந்து திடீர்னு டாக்டர் பட்டம் வாங்கி போயிடுறாரு வசதிக்கு. நல்ல விஷயம். நிறைய டைலாக்ஸ் பஞ்சஸ் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஜட்ஜஸ். ஓகே கிளாசிக் காமெடியன்ஸ், அடுத்த வாட்டி நீங்க வரும்போது ஒரு இன்னோவேட்டிவ் நியூ டாபிக்கோட வாங்க. ரைட், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. சோ இந்த எபிசோடோட இறுதி கட்டத்துக்கே வந்தாச்சு. 5 டீம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப தூளா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பாக்கி இருக்கிறது அந்த ரிசல்ட்ஸ் தான். நம்ம ஜட்ஜஸ் டிசைட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க போறாங்க. அதுக்குள்ள நம்ம 5 டீம்ஸோட கேப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். ஆல்ரைட், சூப்பர். ஓகே ஜட்ஜஸ், உங்களுக்காக தான் வெயிட்டிங். நீங்களும் வந்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரோஜா மேம், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? 3வது எபிசோட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்ல அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பெட்டர் ஆயிட்டே போகுது. சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் ஒவ்வொருத்தருக்கு அந்த பெஸ்ட் ஷோன்னு சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு வந்து அந்த வெறி வருது. ஏன் நெக்ஸ்ட் டைம் நான் ஏன் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே போறாங்க. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டீம் லீடருக்கு ரொம்ப கம்மி வேலை. ஆனா இதுல பாத்தீங்கன்னா சும்மா நல்லா சாப்பிடுற வேலை, நல்லா சைட் டிஷ், தண்ணி யாருக்கும் இல்லாம ஃபுல்லா குடிச்சிட்டாரு. நல்லா பண்ணிருக்கீங்க. டீம் லீடருக்கு கொஞ்சம் வேலை கம்மி இன்னைக்கு. ஆனா ஸ்கிரிப்ட் பழசா இருந்தாலும் நல்லா இருக்கு. அண்ட் போன், இது வந்து டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம். அண்ட் அவரு அர்னால்ட் தமிழ் படத்துல நடிக்கணும்னு வருது. சோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு நல்லா சிரிச்சது எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே யாருக்குன்னு சொன்னா, தீம் பழசா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. கிளாசிக் காமெடி. ஸ்கேவெஞ்சர் ஆஃப் த நேஷன்னா நாட்டை காப்பாத்துறவன்னு அர்த்தம். ஐயோ, அது சேவியர் ஆஃப் த நேஷன் சொல்லணும். சோ உங்க 2 பேர் கையால அந்த 25,000 வேர்ட் செக் கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிளாசிக் காமெடியன்ஸ். ஓகே, நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடோட நாங்க உங்களை மீட் பண்ணுவோம். So stay tuned to ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும்.